ஆசிரியர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம அறிவை விரிவிசை ஷார்ட்கட்டோட பார்க்க போகிறோம். 9th to 12th வரைக்கும் தான் பார்க்குறோம். ஏன் 9th to 12th ஓல்டு கொஷின் பேப்பர் எல்லாம் எடுத்து பார்த்தா 80% வந்து சில கொஷின்ஸ் எதுலேருந்து எடுத்திருக்காங்கன்னா இந்த 9th to 12th தான் நிறைய கேட்டிருக்காங்க. அதுவும் இந்த 11th 12th தான் நிறைய கொஷின்ஸ் வந்திருக்கு. அதனால தான் இன்னைக்கு இந்த டாபிக் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். லோயர் கிளாஸ் ஆல்ரெடி நிறைய பேர் படிச்சிருப்பீங்க, அது ஈஸியாக தான் இருக்கும். பட் இந்த ஹையர் கிளாஸில் 9th to 12th தான் அறிவை விரிவுசை பகுதியிலேருந்து ஆசிரியர் பெயர்களும் நூல் பெயர்களும் கேட்குறாங்க. சரிங்களா? இது வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு ஷார்ட்கட் சொல்கிறேன். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம், ராபர்ட் கால்டுவெல். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, ஒப்பிலக்கணம் நமக்கு வந்து கிளாஸில் இலக்கணம் கேட்டால் நமக்கு மற்ற எல்லாமே தமிழில் ஆன்சர் பண்ணிவிடுவோம். ஆனால் இந்த இலக்கணம்னா கொஞ்சம் தடுமாறுவோமா? அப்போ ராபர்ட்டுக்கு இலக்கணத்துலேருந்து கொஷின் கேட்டால் கால் வெலன்னு நடுக்கும். கால்டுவெல் இருக்கா, அப்போ கால் வெல், கால் வந்துட்டு வெலன்னு நடுக்க ஆரம்பிச்சிரும். யாருக்கு? ராபர்ட்டுக்கு. அப்போ திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படின்னு வரும்போது இலக்கணத்துலேருந்து கொஷின் கேட்டால் ராபர்ட்டுக்கு கால் வெலன்னு நடுக்க ஆரம்பிச்சிரும். நெக்ஸ்ட்டு மொழிபெயர்ப்பும் ஒழிபெயர்ப்பும். மனவை முஸ்தபா. இங்கே வந்து மொழிபெயர்ப்பு கொடுத்துருக்காங்களா, இங்கே முஸ்தபா கொடுத்துருக்காங்களா, இதுதான் ஷார்ட்கட். நீங்கள் ஒரு பாட்டு கேட்டிருக்கீங்களா? முஸ்தஃபா முஸ்தஃபா டோன்ட் வெரி முஸ்தஃபா அப்படின்னு ஒரு சாங் வருது இல்லைங்களா? அதில் ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸா எப்படி வரும்னா இங்கிலீஷில் கொடுத்துருப்பாங்க, டோன்ட் வெரி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ அது இங்கிலீஷ் வேர்டு தெரியாதவங்களாம் என்ன கேட்பாங்க, அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்களா? இந்த கிராமத்தில் வயசாக இருக்கவங்கலாம். அப்போ நம்ம அதை மொழி பெயர்த்து தானே சொல்லணும். டோன்ட் வரினா கவலைப்படாத முஸ்தஃபா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னு, அதுதான். அப்போ முஸ்தஃபா அப்படின்னா நமக்கு அந்த சாங் ஞாபகம் வரணும், முஸ்தஃபா சாங்கு. அதை வந்து ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் இருக்கிறதுனால அதை மொழிபெயர்ச்சி தான் சொல்லுவோம். அப்புறம் காலம் நம் தோழன் முஸ்தஃபா, அது நார்மலாகவே நமக்கு வந்துடும். அப்போ அது ஒளிபெயர்ப்பு, அது தமிழில் தானே இருக்குது, அதனால். அப்போ மொழிபெயர்ப்பு ஒழிபெயர்ப்புனா மனவை முஸ்தஃபா. தமிழ்நடை கையேடு, மாணவர்களுக்கான தமிழ், என் சொக்கன். இதுக்கு ஷார்ட்கட் என்னென்னா கையேடு. கையேடுன்றத கைடுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சொக்கன் அப்படின்றத மக்கன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ தமிழ் கைடு, தமிழ்நடை கையேடு, மாணவர்களுக்கான தமிழ். இப்போ மாணவர்களுக்கு எந்த மாதிரி மாணவர்களுக்கு கைடு தேவைப்படும்? தமிழ் ஈஸியான சப்ஜெக்டு, அந்த சப்ஜெக்ட்டுக்கே கைடு வேணும்னா அப்போ அந்த மக்க பசங்களுக்கு தானே தேவைப்படும். தமிழுக்கு கைடு நாங்கள் எல்லாருமே தாம்மா வச்சு படித்தோம், அப்போ நாங்கள்லாம் மக்காமா அப்படின்னு கேட்குறீங்களா? நானும் தமிழ் கைடு யூஸ் பண்ணி தாங்க படித்தேன். ஷார்ட்கட்டுக்காக சொல்கிறேன், சரிங்களா? தமிழ்நடை கையேடு அப்படின்றது கைடு ஞாபகம் இருந்துச்சுன்னா ஈஸியாக அந்த சொக்கன்றதை மக்கன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். தமிழ்நடை கையேடு, மாணவர்களுக்கான தமிழ், என் சொக்கன். இன்றைக்கி மட்டும் என்னோடய வாய்ஸை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா 70% கோல்ட், 30% ஃபீவரிஷாக இருக்கிறதுனால கொஞ்சம் வாய்ஸ் ஒரு மாதிரி தான் இருக்குது. எக்ஸாம் ரொம்ப பக்கத்தில் வந்துடுச்சு, நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்றதுக்காக தான் இப்போ வீடியோ போட்டேன். மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. கேர்ள், என்ன உடம்பு சரியில்லைன்னு சிம்பத்தி க்ரியேட் பண்ணி லைக் கேட்குறியா அப்படின்றீங்களா? அப்படிலாம் இல்லைங்க, அப்படியும் வச்சுக்கலாம். கிளாஸ் பார்க்கலாம். இப்போ யூனிட் 2ல் பார்க்க போகிறோம். இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஈஸியானதாக தான் இருக்கும், நமக்கு தெரிஞ்ச ஆத்தர்ஸ் தான். அதனால் இதுக்கு அதிக ஷார்ட்கட் தேவைப்படாது. அழகின் சிரிப்பு, பாவேந்தர் பாரதிதாசன், எல்லாருக்குமே தெரியும். தண்ணீர் கோமல் சுவாமிநாதன். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, சுவாமிக்கு ஃபஸ்ட்டு எதில் அபிஷேகம் பண்ணுவாங்க? தண்ணீரை ஊற்றி அபிஷேகம் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் செய்வாங்க. இங்கே தண்ணீர்னு 2 டைம் இருக்குது, இங்கே தண்ணீர் தேசம்னு இருக்குது. இதை எப்படி நான் ஷார்ட்கட்டாக வச்சுக்கிறது அப்படின்னு முறைக்காதீங்க, நான் சொல்லிடுறேன். சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணும்போது எந்த அபிஷேகம் பண்ணாலும் தண்ணியை தான் ஊற்றுவாங்க. இப்போ குங்குமத்தில் அபிஷேகம் பண்ணாலும் பாலில் தயிரில் எது பண்ணாலும் அந்த அபிஷேகம் முடிஞ்சதும் அடுத்தது தண்ணி ஊற்றிட்டு தான் மற்ற அபிஷேகம் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போ தண்ணீர் சாமிக்கு அபிஷேகம் பண்ணாவே தண்ணீர் ஃபஸ்ட்டு நிறைய இருக்கணும். அப்போ கோமல் சுவாமிநாதன், ஓகேங்களா? தண்ணீர் தேசம்னா வைரமுத்து. இது எப்படின்னா தண்ணீர் தேசம், இந்த தேசத்தில் உலகத்தில் எல்லா இடத்துலையுமே தண்ணி இருக்குது. ஏன்னா 3 பங்கு கடலால் தானே சூழ்ந்துருக்கு. அப்போ அதுக்கு கீழே எவ்வளோ முத்து இருக்கும்? நிறையா தானே இருக்கும். அப்போ தண்ணீர் தேசம், 3 பங்கு கடல், தேசம்னா எல்லா நாடுகளையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ எல்லாம் தண்ணியிலால் சூழ்ந்துருக்கு, அப்போ அதுக்கு கீழே நிறைய முத்துக்கள் இருக்குது, ஓகேங்களா? வாய்க்கால் மீன்கள், இறை அன்பு. இதுக்கு ஷார்ட்கட் என்னென்னா வாய்க்கால் மீன்கள் தான். இது வந்து இறை அன்புன்னு இருக்கா, இறை ப்ளஸ் அன்பு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வாய்க்காலில் மீன்கள் போச்சுன்னா அதை வந்து ஈஸியாக நம்ம பிடிச்சிடலாம்.
ஏரி, ஆறு, கடல் இந்த மாதிரி இடத்துல தான் நம்மளால மீன் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் வாய்க்கால்லனா ஈஸியாக பிடிச்சிடலாம்ல. ஆனால் அதுங்களுக்கு மேலே நம்ம ரொம்ப அன்பு செலுத்தி, மீன் மேலே போய் அன்பு செலுத்திடலாமா, என்னம்மா பேசுகிற, சே பாவம்ல, குட்டி குட்டியாக இருக்குது, இருக்கட்டும் விட்டுறலாம் அப்படின்னு நம்ம விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, அதுங்களுக்கெல்லாம் நம்ம எப்படி தெரியும், இறைவன் மாதிரி தெரியும். அப்போ மீன்கள் மேலே நமக்கு அன்பு இருந்துச்சுன்னா அந்த மீன்கள்லாம் நம்மளை என்ன நினைக்கும், இறைவன் பரவாயில்லையே, நம்ம இறைவன்லாம் கிடையாது, அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கர்லாம் நம்ம கிடையாது ஷார்ட்கட்டுக்காக. அப்போ மீனெல்லாம் நினைக்கும், அப்பா நம்மளை விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் அப்போ வாய்க்கால் மீன்கள் இறை அன்பு. ஏன்னா வாய்க்காலில் மீன் பிடிக்கிறது ரொம்ப ஈஸி. அந்த மீனை கூட நம்ம விட்டுட்டோம்னா நம்ம அதுக்கு வந்து ஒரு கடவுள் மாதிரி தெரியும். அவ்வளோதான். நெக்ஸ்ட், மழைக்காலமும் குயிலோசையும். இது வந்து மா கிருஷ்ணன். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இது ஈஸி தான். இப்போ கிருஷ்ணர் கையில் என்ன இருக்கும், புல்லாங்குழல் இருக்குமா. கிருஷ்ணர் வந்துட்டு புல்லாங்குழல் ஊதுனாருன்னா அவரை சுற்றி மயில்கள், குயில்கள் எல்லாமே வந்து அப்படியே டான்ஸ் ஆடுற மாதிரி, பசுமாடுகள்லாம் அப்படியே வந்து கூட்டமாக நிற்கிற மாதிரி இருக்கும். அப்போ கிருஷ்ணர் புல்லாங்குழல் ஊதிட்டு இருக்காரு. அப்போ வந்து ஒரு நல்ல மழைக்காலம். அப்போ குயிலோசை நல்லா கேட்டுச்சு. அவரோட புல்லாங்குழல் இசைக்கு ஈக்குவலாக குயில்களும் பாட்டு பாடுச்சு அப்படின்றத ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். தமிழர் நாகரிகமும் பண்பாடும், தட்சிணாமூர்த்தி. இது எப்படி ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா, தட்சிணாமூர்த்தினா நம்ம குரு பகவான், அவங்கள ஞாபகம் வச்சுக்கோங்க. குருவோட வேலை என்ன, எல்லாருக்குமே எல்லாமே சொல்லி தரது தான். அப்போ நம்ம தமிழர்களுக்கு நாகரிகமும் பண்பாடும் சொல்லி கொடுத்தவங்க எல்லாமே தட்சிணாமூர்த்தி தான் அப்படின்றத ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. இது ஷார்ட்கட்டுக்காக மட்டுமே, எந்த மதத்தையும் புண்படுத்துவதற்காக அல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா மதத்தில் இருக்க காடும் கிரேட்டு தான். எல்லாருக்குமே நல்லா சொல்லியிருப்பாங்க. ஷார்ட்கட்டுக்காக சொல்கிறேன், ஓகேங்களா? அப்போ தமிழர் நாகரிகம், அவங்களுக்கு நாகரிகமும் பண்பாடும் சொல்லி கொடுத்தது தட்சிணாமூர்த்தி அப்படின்றத வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, இதுவும் ஒரே மாதிரி இருக்கும். இது ஃபர்ஸ்ட் ஒன் கேட்டாலோ இல்லை செகண்ட் ஒன் கேட்டாலோ கண்டிப்பாக இந்த 2 ஆப்ஷனுமே கொடுத்துருவாங்க. சரிங்களா? அதனால டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சு படிக்கணும். தமிழக வரலாறும் தமிழர் பண்பாடும். இங்கே பாருங்க, தனித்தனியாகவே கொடுத்துருக்காங்க. தமிழக வரலாறு, தமிழர் பண்பாடு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்களா. அது வந்து ராசமாணிக்கனார். இதை எப்படி ஷார்ட்கட்டாக வச்சுக்கலாம்னா, தமிழர்களோட வரலாறுல யார் அதிகமாக இடம் பெற்றிருப்பாங்க, ராஜாக்கள். சரிங்களா? தமிழர்களோட வரலாறு எடுத்து பார்த்தாக்க அதில் வந்து சேரன், சோழன், பாண்டியன் அது மாதிரி எல்லா ராஜாக்களும் இடம் பெற்றிருப்பாங்க. அப்போ தமிழக வரலாறுனா ராஜா, தமிழர் பண்பாடுனா அது மாணிக்கம் மாதிரி இருக்கும். சரிங்களா? அப்போ தமிழக வரலாறு ராஜா, தமிழர் பண்பாடு மாணிக்கம் மாதிரி இருக்கும். ராஜ மாணிக்கனார். புரியுதுங்களா? இப்போ இதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுதா? தமிழர்ன்றது ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு, தமிழர்ன்றது ஒன்றே ஒன்று மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. தமிழருக்கு நாகரிகத்தையும் பண்பாட்டையும் சொல்லி கொடுத்தது தட்சிணாமூர்த்தி சாமி. தமிழக வரலாறுல யார் இடம் பெறுவா, ராஜா. தமிழர் பண்பாடு எப்படி இருக்கும், மாணிக்கம் மாதிரி இருக்கும். இப்போ இதை ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. சரிங்களா? தமிழ் செவ்வியல் இலக்கியத்தின் பறவைகள். தமிழ் செவ்வியல் இலக்கியத்தோட பறவைகள் ரத்தினம். பறவைகளை குறிக்காது. பறவைகள்னா தமிழ் செவ்வியல் இலக்கியத்தை நிறைய பேர் தமிழ் அறிஞர்கள் எழுதியிருப்பாங்க. அப்போ அவங்க எல்லாத்தையும் சேர்த்த தொகுப்பு தான் தமிழ் செவ்வியல் இலக்கியத்தின் பறவைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை இந்த புக்ஸ் எல்லாத்தையும் தொகுத்து எழுதினவர் ஒரு ரத்தினமாக தானே இருக்கணும். புரியுதுங்களா? அப்போ இதுக்கு ரத்தினம். தொல்லியல் நோக்கில் சங்க காலம். இது வந்து ராஜன். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, சங்க காலம்னாவே சங்க காலத்தில் யார் வாழ்ந்தாக்கள், யாரோட ஆட்சி காலம், ராஜாக்களோட ஆட்சி காலம். அப்போ சங்க காலத்தில் யாரோட ஆட்சி காலம், ராஜாக்களோட ஆட்சி காலம். தமிழர் சால்பு அப்படின்றத ஷாலுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கேர்ள்ஸ் மேலே போடுவாங்கல்ல ஷால், அது. அப்போ வித்யானந்தன். அப்போ வித்யாவுக்கு கடைக்கு போனால் ஷால் கலெக்ஷன் கலராக எடுக்கிறது தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம யூனிட் 3 வரைக்கும் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இயல் 4ல் வந்துட்டு நமக்கு கொடுக்கல, இயல் 5ல் கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம். ஓய்ந்திருக்கல் ஆகாது, அதாவது கல்வி சிறுகதைகள். இது இதை தொகுத்தது யாருன்னா அரசி ஆதிவள்ளியப்பன். இதுக்கு ஷார்ட்கட்டு தேவைப்படாது, உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். ஓய்ந்திருக்கல் ஆகாது, அதாவது கல்விக்கு ஓய்வுன்றதே கிடையாது, சாகர வரைக்கும் படிக்கலாம். சரிங்களா? அப்போ ஓய்ந்திருக்கல் ஆகாது அப்படின்னா கல்வியை பற்றின சிறுகதைகள். இதை தொகுத்தது யாருன்னா அரசி ஆதிவள்ளியப்பன். இந்த ஆதிவள்ளியப்பனை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா,
இந்த அழவல்லியப்பா குழந்தை கவிஞர் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம்ல, அழவல்லியப்பா அவங்கள ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆதி வள்ளியப்பன். அப்போ அவன் குழந்தைகளுக்கு பாடல் எழுதினது அழவல்லியப்பா. அதே சமயம் குழந்தைகளுக்கான கல்வி சிறுகதைகளை எழுதினது ஆதி வள்ளியப்பன் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல் ஆசிரியர் சிங்கிஸ் ஐமாத்தவ். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, முதல் ஆசிரியர் இப்போ குழந்தைங்க ஸ்கூலுக்கு போன உடனே கொஞ்ச நாளையில் அவங்க வந்து தன்னை தனி டீச்சராக நினச்சிக்குவாங்களா. அப்போ மற்ற குழந்தைங்கள உட்கார வச்சு லீவ் டேஸ்லலாம் பாடம் எடுப்பாங்க. ஒரு சின்ன குச்சியை வச்சுக்கிட்டு செவுத்தில் வந்துட்டு ஏபிசிடி எழுதி ஏ பி அப்படின்னு சொல்லுவாங்களா. அப்போ அவங்க சொல்லித்தர்றது எப்படி இருக்கும்? சிங்கிஸ்கான் மங்கிஸ்கான் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதாவது சிங்கி மங்கி பேச்சு பேசுவாங்க, அதாவது செல்லமாக பேச்சு பேசுவாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஷார்ட்கட்டு நீயும் சொல்கிற பாருமா அப்படின்றீங்களா? என்னங்க பண்ணுறது, நமக்கு ஞாபகம் வரணுமே, அதுக்காக தான். அப்போ முதல் ஆசிரியர் சிங்கிஸ் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த குழந்தைங்க உச்சரிக்க இயலாமல் ஒரு அழகு தமிழில் பேசுறது சிங்கிஸ்கான் மங்கிஸ்கான் மாதிரி இருக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. கல்வியில் நாடகம். கல்வியில் நாடகம் போடக்கூடாது. கல்வி நான் படிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ட்ராமா பண்ணிட்டு இருந்தோம்னா, படிக்கிற விஷயத்தில் ட்ராமா பண்ணால் வீட்டில் ஒரு பிரளயமே வந்துடும் அப்படின்றத ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. ஏன்னா பையன் படிக்கிறேன்னு ஏமாத்திட்டே வந்துட்டு பப்ளிக் எக்ஸாமில் மார்க் ஒழுங்காக எடுக்கலன்னா அண்ணாகும் ஒரு பெரிய பிரளயமே வந்துடும். வீட்டில் கண்டிப்பாக கேட்பாங்க, என்ன பிள்ளைய பார்த்துட்ட இப்படி மோசமாக மார்க் வாங்கியிருக்கு அப்படின்னு திட்டுவாங்கல்ல. அதான் மலாலா கரும்பலகை யுத்தம். லாலான்றத நானா அப்படின்னு வச்சுக்கோங்க. அதாவது கரும்பலகை யுத்தம். போர்டில் யாராவது வந்து எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டா இந்த சின்ன லோயர் கிளாஸில் இருக்க குழந்தைங்களாம் நான் எழுதுறேன் மிஸ் அப்படின்னு ஓடி வந்து எழுதுவாங்களா. அதாவது பிளாக் போர்டுக்கு ஒரு பெரிய சண்டே நடக்குமா, மிஸ் நான் ஃபஸ்ட்டு எழுதுறேங்க மிஸ், நான் தாங்க மிஸ் வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதே தான். அப்பா அம்மா இங்கே லாலான்றத நான் எழுதுறேன் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நட்பு காலம் அறிவுமதி. இங்கே வந்து நட்பு காலம்னா நட்பு வந்து எப்படி வரும்? இவன் அறிவானவன், இவனுக்கு நிறைய நாலேஜ் இருக்குது அப்படின்னு பார்த்து வராது. நட்பு எல்லாருக்கிட்டேயுமே நமக்கு யாரை ரொம்ப பிடிச்சிருக்கோ அவங்கக்கிட்ட நம்ம ஈஸியாக ஃப்ரெண்ட் ஆயிடுவோம். அவங்களுக்கு அறிவு இருக்கா மதி இருக்கா அப்படிலாம் யோசிக்க மாட்டோம். நட்பு அறிவெல்லாம் யோசிக்காது. நட்பு அவங்களோட நற்குணத்தை மட்டும்தான் பார்க்கும். அப்போ நட்பு காலம்னா கவிஞர் அறிவுமதி. திருக்குறள் கதைகள் கிருபானந்த வாரியார். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, கிருபானந்த வாரியார் அப்படின்றவர் ஒரு மிகப்பெரிய முருக பக்தர். அவர் வந்து நல்ல சொற்பொழிவாளர், ஒரு சிறந்த மனிதர் தானே அவர். அப்போ அவருக்கு வந்து திரு அப்படின்னு ஒரு அடைமொழி கொடுக்கலாமா? திருன்னா நம்ம யார் சொல்லுவோம்? ரொம்ப மதிப்பு மிகுந்த ஒரு உயர்ந்த மனிதர்களுக்கு தானே திருன்ற அடைமொழியை கொடுத்து சொல்லுவாங்க. அப்போ திரு கிருபானந்த வாரியார். இப்போ திருக்குறள் கதைகளை சொன்னது கிருபானந்த வாரியார். அவர் எங்கே போய் சொற்பொழிவாற்றினாலும் திருக்குறளை பற்றி ஒரு கதை சொல்லுவார் அப்படின்றதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கையா உலகே ஒரு உயிர். இது யாருன்னா ஜேம்ஸ். இங்கே வந்து ஜேம்ஸ் இருக்கிறத ஜேம்ஸ் பாண்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஜேம்ஸ் பாண்ட் மட்டும் அவரோட ஃபிலிமில் அவரை எத்தனை தாட்டி சுட்டாலும் அவருக்கு உயிரே போகாது. மறுபடியும் வந்துட்டே இருப்பார். அது எப்படின்னு தான் தெரியவே தெரியாது. அப்போ ஜேம்ஸ் அப்படின்னா ஜேம்ஸ் பாண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. கையா உலகே ஓர் உயிர். அவர் எத்தனை தாட்டி சுட்டாலும் உயிரோட வருவார். அதை ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஆகாயத்துக்கு அடுத்த வீடு மு மேத்தா. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, ஆகாயத்துக்கு அடுத்த வீடு என்ன இருக்கும்? மேகம் இருக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆகாயத்துக்கு அடுத்த வீடு மேகம். ஆகாயத்துக்கு அப்புறம் மேகமா? மேகத்துக்கு அப்புறம் தானே ஆகாயமே வரும். அப்படின்லாம் என்கிட்ட கொஷின் கேட்கக்கூடாது, சரிங்களா? தமிழ் பழமொழிகள் கீவா ஜெகநாதன். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, பல மொழிகள் அப்படின்றத பழமொழி இல்லை பல மொழிகள். இந்த பழமொழி இருக்குல்ல, பல வகையான மொழி. அப்போ இந்த ஜகத்தில் பல வகையான மொழிகள் இருக்குது அப்படின்றத ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. பல மொழிகள் அப்படின்றது ஜகத்தில் நிறைய மொழிகள் இருக்குது. தமிழ் பழமொழிகள் அப்படின்றது தமிழ் மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய மொழிகள் இந்த நாட்டில் பேசிகிட்டு இருக்காங்க. ஜெகநாதன், ஜெகம்னா என்ன சொல்லுவோம்? உலகம் அப்படின்னு சொல்லுவோமா? இந்த ஜகத்தில் தமிழ் மட்டும் இல்லாமல் பல வகையான மொழிகள் பேசப்படுது. நெக்ஸ்ட்டு இருட்டு எனக்கு பிடிக்கும். அன்றாட வாழ்வில் அறிவியல். இதை எழுதினது யாருன்னா தமிழ்ச்செல்வன்.
செல்வம் வந்து திருடணும்னா இங்கே செல்வன் அப்படின்னு இருக்கா, அதை வந்து செல்வம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வீட்டில் பொண்ணு பொருள் எல்லாம் நகைலாம் நிறையா இருந்துச்சுன்னா அதெல்லாம் திருடுறதுக்கு நைட்டில் தானே வருவாங்க திருடங்க. அப்போ திருடங்களுக்கு இருட்டு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அங்கே வந்து செல்வம் நிறையா இருக்குது. நெக்ஸ்ட் பார்க்கலாங்களா? பெரியாரின் சிந்தனைகள். வே ஆணைமுத்து. இதுக்கு ஷார்ட்கட் என்ன வச்சுக்கலாம்னா பெரியார். பெரியாருக்கோட தொண்டர்கள் பெரும்பாலும் எந்த கலரில், அதாவது பெரியாரோட சிந்தனையாளர்கள் தொண்டர்கள்லாம் எந்த கலரில் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க? கருப்பு கலரில். அப்போ ஆணைன்னா யானை. யானை என்ன கலரில் இருக்கும்? கருப்பு கலரில் இருக்கும். கட்சிக்காரங்கெல்லாம் கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. அப்போ ஆணை வந்து கருப்பு கலரில் இருக்கும். என் அறிவு கொழுந்தே என்னம்மா யோசிக்கிற அப்படின்னு நீங்கள் திட்டுறது எனக்கு கேட்குது. அப்போ பெரியாரோட சிந்தனைகள், அவரோட பெரியாரோட கட்சிக்காரங்க கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, அவரோட சிந்தனைகள் முத்து முத்தாக இருக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அஞ்சல் தலைகளின் கதை. இது மட்டும் நீங்கள் மெமரி பண்ணிக்கோங்க. எஸ்பி சட்டர்ஜி, மொழிபெயர்த்தது வந்தது வி மு சாம்பசிவன். நெக்ஸ்ட்டு இது வந்து நெக்ஸ்ட் இருக்கிறது இம்பார்ட்டன்ட், ஏன்னா இங்கே தங்கைக்கு தம்பிக்கு அப்படின்னு 2 கேட்டிருக்காங்க. வரதராசன் அண்ணா. இதில் எது கேட்டாலும் 2 ஆப்ஷனுமே கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. வரதராசனையும் கொடுக்கலாம், அண்ணனையும் கொடுக்கலாம். அப்போ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இங்கே அண்ணா இருக்கா, இங்கே தம்பி இருக்குது. அண்ணன் தம்பி அப்படின்றத ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. அப்போ தம்பிக்கு எழுதுனது யார்? அறிஞர் அண்ணா. அண்ணன் தம்பி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. தங்கைக்கு அது யாருன்னா மு வரதராசனார். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நம்ம தங்கைங்களை எப்படி கூப்பிடுவோம்? வா ஏ ராசாத்தி அப்படின்னு கூப்பிடுவோமா? அப்போ வா ராசன் ராசாத்தி, வா ஏ ராசாத்தி. தங்கைக்கு மு வரதராசன். சிற்பியின் மகள் பூவண்ணன். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, சிற்பி வந்துட்டு சிற்பம் செய்யும்போது அந்த சிற்பத்தில் இருக்கிற அந்த பூ வேலைப்பாடுகள் கூட அவ்வளோ அழகாக செய்வார். அப்போ சிற்பி ஒரு சிற்பத்தை செதுக்குனாருன்னா, அந்த காலத்து அந்த கோவிலில் சிற்பங்களை பார்த்துருக்கீங்களா? அதில் இருக்கிற பூ வேலைப்பாடுகளே ரொம்ப நுணுக்கமாக இருக்கும். அதில் சிற்பியின் மகள் அப்படின்னா பூவண்ணன் அப்படின்றது உங்களுக்கு ஞாபகம் வரணும். அப்பா சிறுவனாக இருந்தபோது ரஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். அப்பாவுக்கு சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவர் நல்லா ரஸ்க்கு சாப்பிடுவார். என்ன ரஸ்க்கு? அலெக்சாண்டர்ன்ற ஒரு ரஸ்க்கு. அந்த பிராண்ட் பேர் அலெக்சாண்டர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்பா சிறுவனாக இருந்தபோது ரஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ அது வந்து அலெக்சாண்டர் ரஸ்க்கு. தமிழில் நான் முகமது ஷெரீப். இதை மட்டும் சரி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 9th ஃபுல்லாக முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு 10th பார்க்கலாம். இப்போ நம்ம 10th ஸ்டாண்டர்டில் ஃபர்ஸ்ட் யூனிட் பார்க்குறோம். நாம் ஏன் தமிழ் காக்க வேண்டும்? முனைவர் சேதுமணி மணியன். இதுக்கு ஷார்ட்கட் எப்படி வச்சுக்கலாம்னா, நம்ம ஏன் தமிழை காக்கணும் அப்படின்றது அதிலே இருக்குது. ஏன்னா தமிழில் வந்து மணிமணியான எழுத்துக்கள் நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அது வந்து நம்மளோட கண்மணி போன்றது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு தவறின்றி தமிழில் எழுதுவோம். நன்னன், நல்லா அழகா. நன்னன் அப்படின்றத நல்லா அழகா அந்த மாதிரின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தவறின்றி தமிழில் எழுதுவோம், நல்லா எழுதுவோம். பச்சை நிழல், உதய சங்கர். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, உதயம்னா என்னது? சூரிய உதயம். அப்போ சூரியன் வந்துருச்சுன்னா பச்சை மரம், அதாவது பசுமையாக இருக்கிற மரத்தில் தானே நிழல் இருக்கும். நல்ல வெயில் வந்துருச்சுன்னா பாருங்க, நல்ல பசுமையாக இருக்கிற மரம் தான் அடர்ந்த நிழலை தரும். சரிங்களா? இலைகளே இல்லாமல் பசுமையாக இல்லாமல் காஞ்சி போன மரத்தில் நிழல் கிடைக்குமா? கிடைக்காது. அப்போ பச்சை நிழல், பசு மரத்தில் நிழல் எப்போ கிடைக்கும்? உதய சங்கர். உதயம்னா என்ன? சூரியன் வந்துச்சுன்னா நிழல் வரும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? திருக்குறள் தெளிவுரை, வ.உ. சிதம்பரனார். இது வந்து நம்ம புக்லேயே இருக்கு. சிதம்பரனார் தான் திருக்குறள் தெளிவுரை அப்படின்ற நூலை எழுதினாரு அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? அப்போ இது ஈஸியாக தான் இருக்கும். சிறுவர் நாடோடி கதைகள், கி. ராஜநாராயணன். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, சின்ன பசங்களோட நாடோடி கதைகள். அதாவது சின்ன பசங்கள்லாம் கதைகள் சொல்ல ஆரம்பிச்சாக்க, சின்ன குழந்தைங்களுக்கு கதைகள் சொல்லும்போது பெரும்பாலும் அதில் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்க? ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார் அப்படி தானே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுதான். அப்போ சிறுவர் நாடோடி கதைகள், சிறுவர்களுக்கு கதை சொன்னாவே அதை வந்து ராஜா கதை தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிப்பாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஆறாம் திணை அப்படின்னா மருத்துவர் பூ சிவராமன். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? திணைனா திணை அரிசி. சிவராமன்னா வேற யாரும் இல்லை, ஒருத்தர் கொஞ்சம் ஃபேட்டாக ஒருத்தர் வந்துட்டு கம்பு நல்லது, சோளம் நல்லது, சிறுதானிய உணவு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டே இருப்பார்ல, அதுதான். ஆறாம் திணை அப்படின்ற நூலை எழுதினது மருத்துவர்
சிவராமன் சித்தா டாக்டர் அவர், சரிங்களா? அப்போ திணை அரிசி சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னது யாரு? சிவராமன் டாக்டர். ஓகேங்களா? குயில் பாட்டு பாரதியார், இது உங்க எல்லாருக்குமே தெரியும். இது ஈஸி தான். அதோ அந்த பறவை போல முகமது அலி. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, பறவை மனிதர் நம்ம சயின்ஸ்ல படிச்சிருப்போம்ல. இப்போ டெட்டுக்கு படிக்கலனாலும் நம்ம ஸ்கூல் படிக்கக்குள்ள நம்ம படிச்சிருப்போம். பறவை மனிதர் யாருன்னா சலீம் அலி. ஐ திங்க் சலீம் அலி தான். அலின்னு லாஸ்டா வரும் அவரோட பேரு. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதோ அந்த பறவை போல. அப்போ பறவைன்னு வந்தாவே முகமது அலி, இந்த அலின்றது ஞாபகம் வரணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட், உலகின் மிக சிறிய தவளை ராமகிருஷ்ணன். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ராமருக்கு ஹெல்ப் பண்ணது என்னது? அணில் தானே. ஆனா ராமகிருஷ்ணருக்கு சிறிய தவளை ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்றத ஷார்ட்கட்டா வச்சுக்கோங்க. அப்ப ராமர் அப்படின்னு வருது இல்ல, அப்ப ராமருக்கு அணில், ராமகிருஷ்ணர்னு சிறிய தவளை, உலகின் மிக சிறிய தவளை. அந்த நூல் எழுதுனது ராமகிருஷ்ணர். ஈஸியா இருக்குங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். பஞ்சபூதங்களின் அறிவியல் கதைகள். நீலமணி. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, பஞ்சபூதங்கள் என்ன சொல்லுவோம்? நிலம், நீர், காற்று அப்படி சொல்லுவோம்ல. அப்ப இங்க நீல அப்படின்றத நிலம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப பஞ்சபூதங்கள் அப்படின்னாவே ஃபர்ஸ்ட்ல வர்றது நிலம். அப்ப நீலமணி. திருக்குறள் தெளிவு. பஞ்சபூதங்களின் அறிவியல் கதைகள் நீலமணி. அன்றாட வாழ்வில் அறிவியல் தமிழ்ச்செல்வன். இதை மட்டும் கொஞ்சம் மெமரி பண்ணிக்கோங்க. காலம் நமக்கே தெரியும். காலத்தை பற்றி சொன்னவர் இந்த ஐன்ஸ்டீனுக்கு அடுத்தது ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்டாக யாரை பார்க்குறோம்னா ஸ்டீஃபன் ஹாக்கிங். அப்போ காலம்னா ஸ்டீஃபன் ஹாக்கிங். நெக்ஸ்ட் பார்க்கலாம். சிறந்த சிறுகதைகள் 13. நீங்கள் கோஸ்ட் படம்லாம் பார்த்துருக்கீங்களா? அதில் வந்து இந்த 13ன்ற நம்பர் வந்து கோஸ்ட் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து நிறைய பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் எல்லாம் அந்த 13 நம்பரே இருக்கிற மாதிரி பண்ண மாட்டாங்க. அந்த நம்பர் வந்து நியூமராலஜி படி அது வந்து ராசி இல்லாத நம்பர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ 13ன்றது ஒரு நெகட்டிவ் ரோலா. அப்போ இங்கே வள்ளி அப்படின்றத வில்லி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ வில்லி கண்ணன் அப்படின்னா 13வது நம்பர். முறைக்கக்கூடாது, சரிங்களா? ஷார்ட்கட்டுக்காக வள்ளிக்கண்ணன். அப்போ வள்ளின்றத வில்லி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 13னாவே நெகட்டிவ். 13னா நெகட்டிவ்னு நான் சொல்லலை, பேசிக்காகவே நியூமராலஜியில் இருக்குது, அதுக்காக சொல்ல வந்தேன். ஓகேங்களா? குட்டி இளவரசன் யார்? ஸ்ரீராம், அதாவது ராமர். அவர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் ஒரு இளவரசனாக தானே இருந்தார். அதுக்கப்புறம் தான் ராஜாவா அரியணையருக்குள்ள நிறைய ப்ராப்ளம் வந்து அப்புறம் ஃபைனலாக ஆனார். அப்போ குட்டி இளவரசன் ஸ்ரீராம். ஆசிரியரின் டைரி. தமிழில் எம்பி அகிலா. இங்கே ஆசிரியர் இருக்கா, அப்போ வருது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அகிலா ஆசிரியரோட டைரியை பற்றி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் பார்க்கலாம். தக்கையின் மீது 4 கண்கள். கந்தசாமி. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, தக்கைனா என்னது? தக்கை எப்படி இருக்கும்? அதை பிரித்து பார்த்தோம்னா ஒன்றுமே இருக்காதுல்ல, ஒரு மாதிரி சக்கை மாதிரி சொல்லுவாங்கள்ல, தக்கையாட்டம் இருக்குது, காற்றே இல்லாமல் இருக்குது, அந்த பொருள் வந்து வெயிட்டே இல்லாமல் இருக்குது அப்படின்றதானே தக்கன்னு சொல்லுவாங்க. அதாவது இது வந்து வட்டார வழக்கு. அப்போ கந்தசாமி அப்படின்னு இருக்கிறது கந்தல், அப்படின்றது கந்தல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தக்கையை பிரித்து பார்த்தா கந்தலாக இருக்கும், ஒன்றுமே இருக்காது. அதுதான் இதுக்கான ஷார்ட்கட். திருக்குறள் கலைஞர் உரை. இங்கே கலைஞரே வந்துட்டாருங்களா? அப்போ கலைஞர் மு கருணாநிதி. நெக்ஸ்ட், நாட்டார் கலைகள். இதை மட்டும் மெமரி பண்ணிக்கோங்க. ஆகா பெருமாள். நெக்ஸ்ட் லெசன் பார்க்கலாம். என் கதை. நாமக்கல் ராமலிங்கம். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ராமர் இருக்காருல்ல, அவர் வந்து ராமர் பாலம், அதாவது ஸ்ரீலங்காவுக்கு ராமர் பாலம் கட்டுறதுக்கு முன்னாடி மணலில் ஒரு லிங்கம் செஞ்சு வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பாலம் கட்ட ஆரம்பித்தார். அப்போ சிவலிங்கம், அந்த லிங்கம் வருதுங்களா, ராமர் லிங்கத்தை செஞ்சு அவர் வந்து அவரோட கதையை சொல்கிறாரு. எப்படின்னா, ராவணன் சீதாதேவியை தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்ற அவரோட கதையை சொல்லிட்டு அதுக்கப்புறமா ராமர் பாலம் கட்ட ஆரம்பித்தாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது சிவனோட அருள் வேணும் அப்படின்றதுக்காக. அப்போ என் கதை, அவரோட கதையை, ராமரோட கதையை சிவலிங்கம் கிட்ட சொல்கிறாங்க, லிங்கம் செஞ்சு. அதுதான்.
அப்போ என் கதை நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கம். வேருக்கு நீர், வேருக்கு நீர் ராஜம் கிருஷ்ணன். இதை மெமரி பண்ணிக்கோங்க. நாற்காலிக்காரர் முத்துசாமிக்கு நாற்காலி இல்லாமல் இருக்க முடியாது. அவங்க நாற்காலியிலேயே உட்காந்துருக்கிறதுனால அவர் நாற்காலிக்காரர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். அறமும் அரசியலும் மு. வரதராசனார். இதில் ஷார்ட்கட் என்னன்னா அறமும் அரசியலும் வர, அதாவது அறம் நிறைந்தவர்கள் தான் அரசியலுக்கு வரணும். புரியுதுங்களா? அறம் நிறைந்தவர்கள் தான் அரசியலுக்கு வரணும். அப்போ அரசியல்ல அறம் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொன்னது யாரு? மு. வரதராசனார். அபிகவிதைகள், இதுலேயே அபி வந்துடுதுங்களா? எண்ணங்கள், எம்.எஸ். உதயமூர்த்தி. நல்ல எண்ணங்கள் உதயமாக வேண்டும். அப்போ உதய அப்படின்னு வந்துருச்சு. அப்போ எண்ணங்கள் உதயமாகணும், அதுதான். அப்போ எண்ணங்கள்ன்ற நூலை எழுதினவர் எம்.எஸ். உதயமூர்த்தி. யானை சவாரி, யானை சவாரி யாருன்னா பாவண்ணன். இங்கே பாவண்ணன் அப்படின்றத பாகன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ யானையில் சவாரி செய்யணும்னா பாகனோட ஹெல்ப் வேணும். பாகனோட ஹெல்ப் இல்லாமல் யானையில் சவாரி செய்ய முடியாது. நெக்ஸ்ட் கல்மரம் திலகவதி. இதை மட்டும் மெமரி பண்ணிக்கோங்க. திங்கள் அவ்வெண்ணிலவில். இது நா. முருகேச பாண்டியன். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா அவ்வெண்ணிலவில், வெண்ணிலவுனா என்ன சொல்லுவோம்? முழு நிலவு. முழு நிலா தானே நல்லா பிரகாசமாக இருக்கும், வெண்ணிலா அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த முழு நிலவு யாருக்கு உகந்தது? முருகேசன். முருகேசன்னா யாரு? முருகன். முருகனுக்கு உகந்ததா? அப்போ தானே இந்த பங்குனி உத்திரம், தைப்பூசம் இதெல்லாம் வர்றது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த பௌர்ணமிக்கு பக்கத்துலேயே வர மாதிரியே வரும். அதுதான் நிலா, முழு நிலா. அதெல்லாம் பௌர்ணமி டைம் முருகனுக்கு ரொம்ப உகந்த நாள். முருகேசன், முருகேச பாண்டியன் அப்படின்றத ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. சரிங்களா? 11th யூனிட் 1 பார்க்க போகிறோம். நாடற்றவன். நாடற்றவன் முத்துலிங்கம். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, இங்கே லிங்கம் இருக்கா? லிங்கம்னா சிவன். சிவனுக்கு இதுதான் நாடு அப்படின்னு சொல்ல முடியுமா? எல்லா நாட்டிலையுமே இப்போ ஓரளவு தமிழர்கள் எங்கெல்லாம் வாழ்கிறாங்களோ அந்த எல்லா நாடுகள்லையுமே சிவன் கோவில் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இதுதான் நாடுன்னு குறிப்பிட்டு சொல்ல முடியாது. அவன் இந்த உலகத்தில் இருக்க எல்லா உயிரினங்களுக்கும் பொதுவானவன். நல்ல தமிழ் எழுத வேண்டுமா? ஆக்கி பரந்தாமனார். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, இப்போ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே இங்கிலீஷ் தான் வந்துருச்சு. தமிழே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே போயிடுச்சு. அப்போ தமிழை பற்றி எழுதுறதுக்கும் தமிழ்லேயே பேசுகிறதுக்கும் பரந்த மனசு வேணும். அந்த மாதிரி காலகட்டமாக தான் இது இருக்குது. அப்போ பரந்தாமனார் அப்படின்றதுல பரந்த அப்படின்றது பரந்த மனசு, பரந்தாமன அப்படின்னு வருது இல்லைங்களா? அப்போ பரந்த மனசு வேணும். எதுக்கு? நல்ல தமிழில் எழுதுறதுக்கு. சரிங்களா? ஏன்னா இப்போ எல்லாருமே இங்கிலீஷில் தானே பீட்டர் விட்டுட்ருக்காங்க. அதை பீட்டர்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இப்போ காலங்கள் மாறிடுச்சு. இங்கிலீஷ் லாங்குவேஜ் ரொம்ப முக்கியமானதாக மாறிடுச்சு. அதுக்காக தான். நெக்ஸ்ட்டு உயிர்த்தெழும் காலத்துக்காக வில்வரத்தினம். அதாவது வில்வ இலைகள். இந்த வில்வம் அப்படின்னு வருதா? வில்வ மரம், பட்டை, வேர், இலை இது எல்லாமே மிகுந்த மருத்துவ குணம் அதிகமாக இருக்கிறதா இருக்குது. சரிங்களா? அப்போ உயிர்த்தெழும் காலத்துக்காக நிறைய பேர், இப்போ எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே கூட ஒரு பாட்டி அந்த வீசிங் ப்ராப்ளம், ஆஸ்துமாக்கெலாம் இந்த வில்வ இலையை தான் சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ அவங்களோட காலம் நல்லபடியாக போகணும், நல்லா வாழணும் அப்படின்னா வில்வ இலையை சாப்பிடலாம் அப்படின்றத ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. செகண்ட் யூனிட் பார்க்குறோம். இயற்கை வேளாண்மை நம்மாழ்வார். இது எல்லாருக்குமே தெரியும், ஈஸி தான். இயற்கை வேளாண்மைனா நம்மாழ்வார். பனைமரமே பனைமரமே சிவ சுப்பிரமணியனார். இங்கே சுப்பிரமணியன் அப்படின்னு இருக்கா? அது யார்? முருகன். முருகனுக்கு உகந்த மாதம் கார்த்திகை மாதம். அந்த கார்த்திகை மாதத்தில் இந்த பனை மரத்துலேருந்து வர அந்த பிளாக் கலரில் ஒரு பூ இருக்கும், அதை எடுத்து கார்த்திகை சுற்றுவாங்களா? கார்த்திகை மாதம்னாவே அதுக்கு ஏதோ எக்ஸாக்டாக ஒரு நல்ல பேர் சொல்லுவாங்க, திருக்கார்த்திகை சுற்றுறது. அது எனக்கு ஞாபகம் வரலை, தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ சுப்பிரமணியன்னா முருகன். முருகனுக்கு கார்த்திகை மாதத்தில் அந்த பனை மரத்தில் இருக்கிற பூவை சம்திங் ஏதோ கறி அதெல்லாம் ஆட் பண்ணி அதை ஏதோ செய்வாங்க, நான் பார்த்துருக்கேன். பட் எனக்கு எக்ஸாக்டாக அது பேர் தெரியல. அதை ஒரு ஒரு ஸ்டிக்குக்குள்ளே வச்சு சுற்றுவாங்க. அப்போ அதுக்கு பனை மரம் ரொம்ப அவசியமாக தேவைப்படும். அப்போ எல்லோரும் தேடுவாங்க. வட்டார வழக்கில் அதுக்கு அழகாக ஒரு பேர் இருக்குது, அதுதான் எனக்கு தெரியல.
இப்போ பனைமரமே பனைமரமேனா சுப்பிரமணியனாருக்கு அதுலேருந்து ஒரு திருக்கார்த்திகை சுற்றுவாங்க அப்படின்றத ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. யானைகள் அழியும் பேருயிர், இதை சொன்னது யாருன்னா முகமது அலி யோகானந்தன். இந்த முகமது அலி உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? ஏன்னா நம்ம ஏற்கனவே 10th பார்த்தோம். அதுவும் அந்த பறவை போல, அந்த நூலோட ஆசிரியர் முகமது அலி. அப்போ பறவைன்னு வந்திருந்தா சலீம் அலியை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இங்கே பாருங்கள், பறவை உலகம் சலீம் அலி வந்துட்டாருங்களா? அந்த பறவை மனிதர் சலீம் அலி தான், அப்படி தான் சொல்லுவாங்க. அப்போ பறவை உலகம்னா சலீம் அலி, இங்கே யானைகள் அழியும் பேருயிர் முகமது அலி. இது அப்படியே நீங்கள் தனியாக கூட எழுதி வச்சுக்கோங்க. என்னென்னா அதோ அந்த பறவை போல அப்படின்னு வந்துச்சுன்னா முகமது அலி, யானைகள் அழியும் பேருயிரும் முகமது அலி, பறவை உலகம் சலீம் அலி. ஓகேங்களா? இது மூணுத்தையும் நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா எப்படி கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ணிட முடியும். இதுக்கு ஷார்ட்கட் என்ன வச்சுக்கலான்னா, யானையை பார்த்தாவே யோகம் அப்படின்னு சொல்லுவாங்களா? கழுதையை பார்த்தா தானே யோகம் சொல்லுவாங்க, நீ மாற்றி சொல்கிற, நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லாதீங்க. கோவிலெல்லாம் யானைகள் வச்சுருப்பாங்கல்ல, யானைகள் ஆசீர்வாதம் பண்ணால் யோகம் அப்படின்னு சொல்லுவாங்களா? அதுதான். அப்போ யானைகள் அப்படின்னா யோகானந்த். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? இது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க, இது இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதை எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இந்த யூனிட் 2லேருந்து நிறையா டைம் எக்ஸாமுக்கு வந்திருக்கு. டிஎன்பிசிலையுமே கேட்டிருக்காங்க. அப்போ இயற்கை வேளாண்மை நம்மாழ்வார், பனைமரமேனா நமக்கு சுப்பிரமணியனார் அவங்க ஞாபகம் வரணும் கார்த்திகை மாதத்தில். யானைகள்னா முகமது அலி, யோகானந்த், யானை ஆசீர்வாதம் பண்ணால் யோகம். நெக்ஸ்ட்டு பறவை உலகம் அப்படின்னா சலீம் அலி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம் ஆர் பாலகிருஷ்ணன். இதை மட்டும் மெமரி பண்ணிக்கோங்க. காவடி சிந்து அண்ணாமலையார். இதை கூட சொல்லுவாங்கள்ல, காவடி சிந்துவின் தந்தை, அந்த நூலோட தந்தை யாருன்னா அண்ணாமலையார். அப்போ காவடி யாருக்கு எடுப்பாங்க? முருகனுக்கு எடுப்பாங்க. அப்போ முருகனோட அப்பா அண்ணாமலையார், சிவன். ஈஸியாக இருக்குங்களா? நெக்ஸ்ட்டு வாடிவாசல்னா இந்த ஜல்லிக்கட்டு நடக்கிறப்ப காளமாடுகளை திறந்து விடுவாங்கள்ல, அந்த அந்த காளமாடுகள்லாம் எந்த வழியாக வருதோ அதை தான் வாடிவாசல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வாடிவாசல்னா செல்லப்பா காளை கிட்ட சொல்லுவாங்க, நீ போப்பா, நீ போய் ஜெயிச்சுட்டு வந்துருப்போ அப்படின்னு சந்தோஷமாக அனுப்புறது. அப்போ வாடிவாசல்னா செல்லப்பா, காளைக்கிட்ட செல்லமாக சொல்கிறோம் அப்படின்றத ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. எழுத்து இதழ் தொகுப்பாசிரியர் கி.ஆ. சச்சிதானந்தன். இது மோஸ்ட்லி எங்கேயும் கேட்ட மாதிரி தெரியல, அதனால சும்மா பார்த்து வச்சுக்கோங்க. மறைக்கப்பட்ட இந்தியா எஸ் ராமகிருஷ்ணன். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, கிருஷ்ணர்னாவே என்ன பண்ணுவார்? நிறைய குறும்பு பண்ணுவார். சரிங்களா? இப்போ லேட்டஸ்ட் கிருஷ்ணனாக இருந்தால் என்ன பண்ணுவார்? இந்தியா மேப்பையே மறைச்சிட்டாரு அப்படின்றத ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. மறைக்கப்பட்ட இந்தியா, அப்போ வேர்ல்டு மேப்லேருந்து இந்தியாவையே அவர் மறைச்சிட்டாரு. யார்? ராமகிருஷ்ணர். இது கூட புராணத்தில் ஒரு கதை இருக்குது. கிருஷ்ணர் மண் சாப்பிட்ருவார் அப்படின்னக்குள்ளே அவங்க அம்மா சொல்லுவாங்க, நீ மண் சாப்பிட்டியானக்குள்ளே நான் சாப்பிட்லம்மான்னு போய் சொல்லுவார். அப்போ உன்னோட மவுத், அந்த வாய் திறந்து காட்டு, மவுத் ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது அவர் வாயை திறந்து காட்டுவார். அப்போ பார்த்தா அவரோட வாய்க்குள்ளே ஒரு உலகமே சுற்றிட்டுருக்கும். அவர் உலகத்தையே மறைச்சி வச்சுருக்காரு. சரிதான். அப்போ மறைக்கப்பட்ட இந்தியா கிருஷ்ணர் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரபஞ்சன் சிறுகதைகள் பிரபஞ்சன்தான். நெக்ஸ்ட்டு சிவானந்த நடனம் ஆனந்த குமாரசுவாமி. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, சிவன் தாண்டவம் ஆடுனா, அதாவது சிவன் டான்ஸ் பண்ணா, நடனம் ஆடுனா, குமாரசுவாமிங்கிறவங்க முருகர், அவர் ஆனந்தமாக பார்ப்பாரு. அப்போ சிவானந்த நடனம் ஆனந்த குமாரசுவாமி. தஞ்சை பெருவுடையார் கோயில் ராசேஸ்வரம் கோயில் நுட்பம் குடவாயில் பாலசுப்பிரமணியனார். இது உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். தஞ்சை பெரிய கோயில், அந்த கோயிலோட நுட்பம் இதெல்லாம் வந்ததுனாவே அது சிவன் தானே. அப்போ அந்த நூலை எழுதினது அவங்களோட பையன் பாலசுப்பிரமணியன். அதிகமாக பார்த்திங்கன்னா இந்த முருகேசன், குமாரசுவாமி, இது எல்லாத்தையும் முருகன் சொல்கிறதுக்கெல்லாம் நீங்கள் பேரை கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் பேரை மட்டும் நல்லா கவனமாக படித்து வச்சுக்கோங்க. இந்த ஷார்ட்கட்டு அப்படின்றதெல்லாம் நம்ம படிக்கிறதுல ஒரு பார்ட்டு தான், இது மெயின் கிடையாது. நாம் கொடுத்துருக்கிற நூலோட ஆசிரியர் பேரை நமக்கு நல்லா தெரியணும். நம்ம மறந்து போகிற சமயத்தில் இந்த ஷார்ட்கட்டு நமக்கு கை கொடுக்கும், அவ்வளோதானா ஒழிய இந்த ஷார்ட்கட்டை மட்டும் முழுசாக நம்பிட்டு போகாதீங்க. ஏன்னா
இப்போ இங்கே பாலசுப்ரமணியன், குமாரசுவாமி, முன்னாடியும் நம்ம பார்த்துருக்கோம் முருகருக்கு அந்த முருகேச பாண்டியன், இந்த மாதிரிலாம் பேர் நிறைய வருது. இந்த மாதிரி பேர்கள் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம மாட்டிப்போம். 4மே முருகனுக்கு ரிலேட்டான பேராக கொடுத்துட்டா மோஸ்ட்லி அந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. சப்போஸ் 4ல் 2 அந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா நம்ம லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகும். அதனால தான் சொல்கிறேன், பேரை வந்து அதுக்கு நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா ஷார்ட்கட்டு தானே, நாம் மாட்டு போட்டு விட்டுறலாம் அப்படின்றது என்னோட நோக்கம் கிடையாது. எல்லாரும் நல்ல மார்க்ஸ் வாங்கணும், அதில் இருக்கிற ட்ராபேக்ஸும் நான் சொல்லணும்ல, அது என்னோட கடமை தான். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜீவா வாழ்க்கை வரலாறு, கே பாலதண்டாயுதம். ஜீவானா யாருன்னு தெரியுங்களா? ஜீவானவர் ஒரு சுதந்திர போராட்ட தியாகி. இவர் ரொம்ப ஃபேமஸானவர். ஆனால் இவரை பற்றி நிறையா வந்து புக்கில் கொடுக்கல. நம்ம வந்து காந்தி, நேரு இவங்கள பற்றி தான் நம்ம நிறைய படிச்சிருக்கோம். ஆனால் நிஜமாலுமே கப்பலோட்டிய தமிழனுக்கு ஈக்குவலாக, வஉசிக்கு ஈக்குவலாக புகழப்பட வேண்டியவர் இந்த ஜீவாவும் தான். சரிங்களா? அப்போ இந்த ஜீவாவோட வாழ்க்கை வரலாறை எழுதினது பாலதண்டாயுதம். இதை எப்படி ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கலான்னா, தண்டமாக இருக்கிறவங்கெல்லாம் அந்த ஜீவா சாரோட ஜீவா ஐயாவோட வாழ்க்கை வரலாறை கேட்டால் வீரமாயிருவாங்க. ஏன்னா அவர் அவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரு நம்ம நாட்டுக்காக, அதாவது நம்ம தமிழகத்துக்காக. சரிங்களா? அப்போ ஜீவா வாழ்க்கை வரலாறு, கே பாலதண்டாயுதம். நெக்ஸ்ட்டு சொல்லாக்கம் மறைமலை. இதை மெமரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். மனைவியின் கடிதம், ரவீந்திரநாத் தாகூரின் சிறுகதைகள். மோபே தானா குமாரசுவாமி. இங்கே மோபேனா மொழிபெயர்ப்பு. அதாவது ரவீந்திரநாத் தாகூர் வந்து நிறைய சிறுகதைகள் எழுதியிருக்காரு. அந்த தொகுப்பு புக்கில் இருந்து ஒரு பார்ட்டை தனியாக யார் எடுத்தாருன்னா குமாரசுவாமி. இவர் எடுத்து அது என்னன்னா மனைவியின் கடிதம் அப்படின்னு அவர் வந்து மொழிபெயர்த்திருக்காரு. இங்கே மோபே அப்படின்னா மொழிபெயர்ப்பு. ரவீந்திரநாத் தாகூர் சிறுகதையிலேருந்து மனைவியின் கடிதம் அப்படின்ற ஒரு பார்ட்டை மொழிபெயர்த்தது யாருன்னா குமாரசுவாமி. ஓகேங்களா? இப்போ இதுக்கு ஷார்ட்கட் எப்படி வச்சுக்கலான்னா, மனைவியோட கடிதம், ஒய்ஃப் லெட்டர் போடுறாங்க. யாருக்கு? குமாரசுவாமிக்கு, அதாவது முருகருக்கு. முருகருக்கு மேரேஜு திருச்செந்தூரில் ஐ திங்க் வள்ளியை மேரேஜ் பண்ணார், பழனியில் தெய்வானியை மேரேஜ் பண்ணாருன்னு நினைக்கிறேன். பழனியில் இருந்தாங்கன்னா வள்ளி வந்து லெட்டர் போடுவாங்க, சீக்கிரமாக திருச்செந்தூர் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் போடுறாங்க அப்படின்றத ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. ஞாபகம் வர்றதுக்காக தான். அப்போ மனைவியின் கடிதம் இது வந்து தாகூரோடது, இதை வந்து மொழிபெயர்த்தது குமாரசுவாமி. ஒவ்வொரு புள்ளையும் பெயர் சொல்லி அழைப்பேன், கவிஞர் இன்குலாப். இந்த கவிஞர் வந்து புல்லை எல்லாத்தையும் இன்ச் பை இன்ச்சாக ரசித்ததுனால தான் அந்த ஒவ்வொரு புள்ளையும் பேர் சொல்லி அழைக்கிறாரு. புரியுதுங்களா? இன்ச் பை இன்ச்சாக புல்லை ரசித்தார், அதனால ஒவ்வொரு புள்ளையும் பெயர் சொல்லி அழைப்பேன் அப்படின்னு சொன்னார் கவிஞர் இன்குலாப். நான் வித்யா, லிவிங் ஸ்மைல் வித்யா. ஈஸியாக இருக்கா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ நம்ம 12th பார்க்க போகிறோம். இதுக்கெல்லாம் கொஞ்சம் ஷார்ட்கட் சொல்கிறது கஷ்டமாக தான் இருக்குது. எதுக்கு ஷார்ட்கட் சொல்ல முடியுதோ அதுக்கு நான் சொல்லிடுறேன், மற்றதெல்லாம் கொஞ்சம் மெமரி பண்ணிக்கோங்க. பாரதியின் கடிதங்கள், பத்மநாபன். நான் படிக்கும்போது இதை பாரதியின் கடிதங்கள் அப்படின்றத பா வருதுங்களா, அதனால் பாரதியின் கடிதங்கள் பத்மநாபன் அப்படின்னு தான் மெமரி பண்ணிட்டேன். இலக்கண உலகில் புதிய பார்வை, டாக்டர் போர்க்கோ. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, இந்த இலக்கண உலகம் இப்போ வந்து ரொம்ப பொற்காலமாக இருக்குது. இப்போ இருக்க இலக்கண காலம் இது பெரிய பொற்காலமாக இருக்குது. ஏன்னா நிறையா புதுசாக நூல்கள் வருதா. பொய் சொல்லாதம்மா, சங்க காலத்தில் தான் நிறையா நல்ல நூல்கள்லாம் வந்துச்சு. இப்போல்லாம் வர்ற புக்ஸ் எல்லாம் வருதானே தெரியல அப்படின்றீங்களா? அப்படியே ஷார்ட்கட்டுக்காக வச்சுப்போம். இலக்கண உலகில் புதிய பார்வை. இப்போ இலக்கண உலகம் தான் பொற்காலமாக இருக்குது. நான் வஞ்சி புகழ்ச்சி அணியை யூஸ் பண்ணுறேன்னு கூட வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் தமிழ் அழகியல். தமிழ் அழகியல்னா, தமிழ் வந்து ஒரு பொண்ணு, ஒரு குட்டி குழந்தை, தமிழ் வந்து அழகாக நடக்கிறாங்க, தமிழ் அழகியல். தமிழ் குட்டி பொண்ணு அழகாக நடராசன் வருதா, நடக்கிறாங்க. அப்போ தமிழ் அழகியலோட ஆசிரியர் நடராசன். பாரதியின் கட்டுரைகள், பாரதி கட்டுரைகள், பாரதி கதைகள், இதெல்லாம் இல்லை. காட்டுவாத்து பிச்சமூர்த்தி. காட்டுவாத்தை பிடிக்க முடியுமா? பிடிக்கவே முடியாது. ஏன்னா அது தண்ணிக்கு போயிடுச்சுன்னா ஸ்விம் பண்ணி போயிட்டே இருக்கும். பிச்சை எடுத்தாலும் காட்டுவாத்து கிடைக்காது. நெல்லூர் அரிசி, அகிலன்.
நெல்லூர் அரிசினா அகிலன் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சுவரொட்டிகள், சுவரொட்டிகள்னா முத்து. முத்து படத்தை அந்த காலத்துலலாம் செவத்துல தானே போஸ்டர் ஒட்டியிருப்பாங்க. அப்போல்லாம் பேனர் கலாச்சாரம் இல்லை. அப்போ முத்து ஃபிலிமை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரஜினி சாரோட ஃபிலிம். அதை வந்து அந்த காலத்தில் சுவரொட்டிகள் செவத்துல தான் அந்த போஸ்டரெல்லாம் பேஸ்ட் பண்ணுவாங்க. பேனர்லாம் கிடையாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். தமிழர் குடும்ப முறை, பக்தவத்சல பாரதி. இதுக்கு ஷார்ட்கட் எப்படி வச்சுக்கலாம்னா பற்ற வச்சுட்ட அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது பற்ற வச்சுட்டே பரட்ட அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ரஜினி சாரோட டைலாக். அதுதான் தமிழர் குடும்ப முறைனா சூப்பராக தான் இருக்கும். ஆனால் மருமகளை பற்றி மாமியார்கிட்டயோ மாமியாரை பற்றி மருமகிட்டயோ போட்டு கொடுத்துட்டா வெளியே வந்து என்ன சொல்லுவாங்க, இன்றைக்கி நான் பற்ற வச்சுட்டேன் பாரு, அவங்க வீட்டில் சண்டை வரப்போகுது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதே தான். அப்போ தமிழர் குடும்ப முறை நல்லா தான் இருக்கும். ஃபாரின்லலாம் பார்த்திங்கன்னா யாரும் யாரையும் கண்டுக்க மாட்டாங்க. அவங்களோட ஒர்க்கை மட்டும்தான் பார்ப்பாங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் தான் சம்மந்தமே இல்லாமல், கண்டென்ட்டே இல்லாமல் சண்டை பிடிச்சிப்பாங்க. காரணமே இல்லாமல் சண்டை பிடிச்சிப்பாங்க ஃபேமிலிக்குள்ளே. எல்லா ஃபேமிலியும் சொல்லலை, ஒரு சில ஃபேமிலியை சொல்கிறேன். அப்போ தமிழர் குடும்ப முறைனா ஈஸியாக பற்ற வச்சிடலாம் சண்டை மூட்டுறதுக்கு. அதை ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. விருந்தினர் இல்லம், ஜலாலுதீன் ரூமி. எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா விருந்தினர்கள் வீட்டுக்கு வந்தால் ஜமாய்ச்சிருவோம். ஜலாலுதீன் அப்படிங்கிறத ஜமாய்க்கிறது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. கம்பராமாயணம், கம்பர் எல்லாருக்கும் தெரியும். திருக்குறள், திருவள்ளுவர், இதுவும் ஈஸி தான். உரிமை தாகம், பூமணி. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா ஹஸ்பண்ட் கிட்ட பூ கேட்குறதெல்லாம் நம்மளோட உரிமை. சரிங்களா? பூமணி, உரிமை தாகம். நெக்ஸ்ட் பார்க்கலாம். கம்பர் யார்? சுப மாணிக்கம். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா கம்பர் யாருங்க, அவர் ஒரு பெரிய மாணிக்கம். சரிங்களா? கம்பராமாயணத்தையே ஏற்றினவர் அவர் தானே. அப்போ கம்பர் யார்? அவர் ஒரு மாணிக்கம், ஜொலிக்கிற கல். நெக்ஸ்ட்டு சக்கரவர்த்தியின் திருமகன் ராஜாஜி. சக்கரவர்த்தியோட திருமகன், அவரும் வருங்காலத்தில் ராஜாவாக தான் மாறுவார். ஜலாலுதீன் ரூமியின் கவிதைகள், அது அவரே தான், ஜலாலுதீன் ரூமி தான். வயிறுகள், பூமணி. இது எங்க பூமணி வந்திருக்காங்களா? இந்த பூமணியை நம்ம ஏற்கனவே லாஸ்ட் யூனிட்டில் பார்த்துருப்போம். பூமணியோட ஒரு நூல் என்னென்னா உரிமை தாகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா? உரிமை தாகம், அந்த நூலை எழுதினது பூமணி. இங்கே வந்து வயிறுகள்ன்றது சிறுகதை தொகுப்பு. ஞாபகம் வச்சுக்கோங்க, அது வந்து நூல், இது வந்து சிறுகதை தொகுப்பு. இது ரெண்டுத்துக்கும் சேர்த்தே ஷார்ட்கட் சொல்லிடலாம். நான் அதில் என்ன சொல்லியிருக்கேன், பூ கேட்கறது மனைவிகளோட உரிமை, அதாவது ஹஸ்பண்ட் கிட்ட பூ கேட்கறது மனைவிகளோட உரிமை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்க சொன்னேன்னா அதே தான். அந்த பூவை அவங்க வாங்கிட்டு வரலன்னா சாப்பாடு நம்ம செய்யக்கூடாது, அவங்களோட ஹஸ்பண்ட் வயிறை காய போட்டுடலாம். ஓகேங்களா? டன். பூ வாங்கிட்டு வராதுக்கு சாப்பாடு செய்யலைன்னா எங்கள் வீட்டில் பிரளயமே வெடிக்கும். இந்த பிரளயன் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குங்களா? 9th புக்கில் பார்த்துருப்போன்னு நினைக்கிறேன். 9th 10th தெரியல. பிரளயன், கல்வியில் நாடகம். கல்வியில் நாடகம் போட்டால் வீட்டில் பிரளயமே வெடிக்கும். பையன் நல்லா படிக்கலைன்னா ஏன் படிக்கலன்னு கொஷின் மார்க் வரும் இல்லைங்களா? ரிலேட் பண்ணி சொல்கிறதுக்காக சொல்கிறேன், ஞாபகம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்போ கல்வியில் நாடகம், பிரளயன். வீட்டில் பூ கேட்குறது நம்மளோட உரிமை தாகம். அதை வாங்கிட்டு வந்து கொடுக்கலன்னா நம்ம சாப்பாடு செய்ய மாட்டோம். வயிறை நல்லா காய போட்டுடணும் அப்படின்னு முடிவு பண்ணிவிடுவோம். இது ஷார்ட்கட்டுக்காக தான். இந்த விபரீதத்தை யாரும் ட்ரை பண்ணிடாதீங்க, சரிங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். சிறைனா அனுராதா ரமணா மூவி பார்த்துருக்கீங்களா? ரமணா மூவியில் லாஸ்ட்டாக விஜயகாந்தை ஜெயிலில் தான் போடுவாங்க. ஜெயிலில் போட்டு ஹேங் பண்ண விட்டுருவாங்க, தூக்கு மாட்டி விட்டுருவாங்க. அந்த மூவியை ஞாபகம் வச்சுக்கோங்க. சிறைனா அனுராதா ரமணன். ஒரு புளிய மரத்தின் கதை, சுந்தர ராமசாமி. இதை மெமரி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். நீங்களும் கவி பாடலாம், ஜெகநாதன். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா கீவா ஜெகநாதன் அப்படின்றவங்களை ஒருத்தவங்களை கொடுத்துருக்காங்க. பரந்தாமனார் 2 பேர். இவங்க 2 பேரை பற்றியும் நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம், ஞாபகம் இருக்குங்களா? இப்போ அவங்க எழுதின நூல்கள் என்னன்னு நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா இவங்களை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். இதை மட்டும் நீங்களே பாருங்கள். ஏன்னா எல்லாத்தையுமே நானே சொல்லிடலாம், சொல்கிறது ஈஸி தான். பட் நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா, அதாவது முன்னாடி நம்ம இந்த வீடியோலேயே நம்ம சொல்லியிருப்போம், இவங்க 2 பேரையும் முன்னாடி தேடி நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மறக்காது. அதுக்காக தான், சரிங்களா? அப்போ நீங்களும் கவி பாடலாம்,
இந்த ஜெகத்தில் யார் வேணாலும் பாட்டு பாடலாம். பாட்டு பாடுறதுக்கு எல்லாருக்குமே உரிமை இருக்குது. படைப்புக்கலை, படைப்புக்கலைன்றது ஒரு சுதந்திரமானது. சரிங்களா? சுதந்திர முத்து, படைப்புக்கலை எல்லாருக்குமே இருக்குது, அது சுதந்திரமானது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. துறைமுகம் சுரதா, இது டிஎன்பிசி படிச்சிருக்கவங்களுக்குலாம் நல்லா தெரியும். துறைமுகத்தோட நூல் ஆசிரியர் யாருன்னா சுரதா. இதுவரை இப்போ எக்ஸாம் எழுதிட்டுருக்கோன்னா டக்குன்னு நமக்கு என்ன தோணும், இது வரைக்கும் டைம் என்னாச்சு, நம்ம எழுதிட்டே போயிட்டுருக்கோம், டைம் தெரியலையே அப்படின்னு யோசிப்போம்ல, அதுதான் இதுவரை. இது வரைக்கும் மணி என்ன தெரில, இல்லை இப்படி கூட ஞாபகிச்சுக்கலாம். இவ்வளோ நேரம் படிச்சுட்ருக்கோம், டைம் என்ன இப்போ அப்படின்னு யோசிக்க தோணும்ல, அதுதான். கவிஞராக பரந்தாமனார். கவிஞருக்கு பரந்த மனசு இருந்தால் தான் இயற்கையை பற்றி, ஓவியத்தை பற்றி, இல்லை கோவிலை பற்றி அழகழகாக கவிதைகளை ஏற்ற முடியும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஒரு குட்டி தீவின் வரைபடம், இது வந்து சிறுகதை. ஒரு குட்டி தீவின் வரைபடம், இது வந்துட்டு ஒரு சிறுகதை தொகுப்பு. எழுதுனது தோப்பில் முகமது மீரான். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, மீரான் அப்படின்றது மீரா இருக்காங்க இல்லைங்களா, அவங்கள ஞாபகம் வச்சுக்கோங்க. மீரா வந்துட்டு ஒரு குட்டி தீவில் இருந்து தான் கண்ணனையே நினச்சி தியானம் பண்ணிட்டு இருந்தாங்க. கண்ணனை பார்க்கணும், கிருஷ்ணரை பார்க்கணும் அப்படின்றதுக்காக. அப்போ மீரா ஒரு குட்டி தீவு போயிட்டு கண்ணனை நினச்சி தியானம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த பாடல்கள்லாம் அவங்க நிறையா பாடினாங்கல்ல, அதெல்லாம் அங்கே தான் பாடினாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், ஒரு பார்வையில் சென்னை நகரம், இங்கே சென்னை பட்டணம். இப்படி இருக்கா? இது ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்கிறேன். அசோகமித்திரன் அப்படின்றதுல அசோகர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அசோகர் வந்துட்டு நார்த் சைடு இருக்க ஒரு ராஜா. அவர் வந்து சென்னைக்கு வந்தார்னா ஒரு பார்வையில் சென்னை நகரம், தன்னோட பார்வையால் சென்னையை பார்க்குறாரு. சென்னை எப்படி இருக்குது, சென்னையில் யார் யாரெல்லாம் ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கா, எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்ருக்காரு. அப்போ ஒரு பார்வையில் சென்னை நகரம், அசோகர் சென்னையை பார்த்துட்ருக்காரு. அந்த டைமில் சென்னை பட்டணத்தில் யார் ஆட்சி பண்ணிகிட்ருக்காங்கன்னா ராமச்சந்திர வைத்தியநாத். அதாவது ராமச்சந்திரன்னா யார்? எம்ஜிஆருக்கு வந்துட்டு பேர் என்ன சொல்லுவாங்க? எம்ஜிஆர், எம்ஜி ராமச்சந்திரன் தானே. அப்போ சென்னை பட்டணத்தை ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறது எம்ஜிஆர். உன் கதை மொக்கையாக இருக்குது. ஏன்னா அசோகரோட காலம் வேற, எம்ஜிஆரோட காலம் வேற. நீ எதுக்கு ரெண்டையும் லிங்க் பண்ணுற அப்படின்லாம் கேட்கக்கூடாது. சரிங்களா? ஒரு பார்வையில் சென்னை நகரம், அசோகமித்ரன் அவர் பார்த்துட்டு இருக்காரு சென்னையை. அப்போ அங்கே ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறது ராமச்சந்திரன், எம்ஜிஆர். ஓகேங்களா? இதில் நான் உங்களுக்கு இன்னொரு இன்ஃபோ சொல்லணும். என்னென்னா, இந்த அசோகமித்ரன் அப்பாவின் சிநேகிதர் அசோகமித்ரன் அப்படின்னு சொல்லிட்டு லோயர் கிளாஸில் படிச்சிருப்போம். ஐ திங்க் 6th to 8th ஏதோ ஒரு புக்கில் வரும், அப்பாவின் சிநேகிதர் அசோகமித்ரன். அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, சைடில் எழுதி வச்சுக்கோங்க. ஒரு பார்வையில் சென்னை நகரம், இவரே தான் அப்பாவின் சிநேகிதரும் அசோகமித்ரன் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, ராமலிங்க அடிகள் வரலாறு. ஊரான் அடிகள், இங்கேயும் அடிகள் இருக்குது, இங்கேயும் அடிகள் இருக்குது. அப்போ உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? இது நீங்கள் கொஞ்சம் மெமரி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எனது சுயசரிதை சிவாஜி கணேசன். நீங்கள் என் கதை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்துருப்போம், ஞாபகம் இருக்குங்களா? அப்போ என் கதையோட ஆசிரியர் யார்? கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்ன ரிலேட் பண்ணி படித்தா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எனது சுயசரிதை வேறு, என் கதை வேறு, ரெண்டு பேருக்கும் வேறு ஆசிரியர். என் கதையோட ஆசிரியரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மெய்ப்பாடு தமிழ் அண்ணல், இதை மெமரி பண்ணிக்கணும். காப்பிய தமிழ் காசிராசன். காப்பியம், அந்த காலத்தில் காப்பியங்கள்லாம் ராஜாவை பற்றி தான் அதிகமாக சொல்லியிருக்கு, ராசன். அப்போ காப்பிய தமிழ் காசிராசன். அம்ஷன் குமார் சினிமா ரசனை. பாலிவுட் ஆக்டர்ஸ் நேம்ஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்களா? ஷாருக் கான், சல்மான் கான், கிருத்திக் ரோஷன், அப்புறம் ஷேஃப் அலி கான். இந்த நேமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, அது மாதிரி தான் இங்கே அம்ஷன் குமார். இந்த நேமும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? அப்போ சினிமா ரசனை ஈஸியாக வந்துடும். அஜய் பாலா உலக திரைப்பட வரலாறு, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. செழியன் உலக சினிமா, இது வந்து 1-2 பேசும் படம். கடவுளும் கந்தசாமி பிள்ளையும், புதுமை பித்தன். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, பித்தன். பித்தன்னா யாரை சொல்லுவோம்? சிவனை சொல்லுவோம். பித்தா பிறை சூடி பெருமாளே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லைங்களா? அந்த பாட்டு எனக்குமே ரொம்ப பிடிக்கும், சிவாஜி சாரோட சாங்கு. அப்போ கடவுள்னா சிவன், சிவன் ப்ளஸ் கந்தசாமி பிள்ளை. கந்தசாமி பிள்ளைனா முருகரா? அப்போ கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் பித்தன், புதுமை பித்தன். பித்தன்னா அது சிவனையும் குறிக்கும். ஷார்ட்கட்டுக்காக ரிலேட் பண்ணிக்கோங்க லைட்டாக. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். இது எல்லாத்தையும் ஒரு கிளான்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க.
இதில் வந்துட்டு இது 3 தான் இம்பார்ட்டன்ட்டு. இது இம்பார்ட்டன்ட் தான், ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. தொல்தமிழ் எழுத்துக்கள் ஒரு அறிமுகம் நடராசன். முச்சந்தி இலக்கியம் வெங்கடாஜலபதி. கல்வெட்டு அது வந்து ஒரு இதழ் தான். கல்வெட்டுக்கள் சொல்லும் கோயில் கதைகள் குடவாயில் பாலசுப்ரமணியனார். இப்போ கல்வெட்டு அந்த மாதிரி வந்ததுனாவே குடவாயில் வந்துருமா அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நீர்க்குமிழி, நீர்க்குமிழின்றது கே பாலச்சந்தர். இவர் வந்து ஃபிலிம் டைரக்டர். நீர்க்குமிழின்னு ஒரு ஐ திங்க் படம் இருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்களா? இப்போ நீர்க்குமிழி கே பாலச்சந்தர். வெள்ளை இருட்டு, வெள்ளை இருட்டுன்னா இன்குலாப். குலோப் ஜாம் வெள்ளை கலரில் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. குலாப் வருதா, அப்போ குலோப் ஜாம் வெள்ளை கலரில் இருக்கும். அதை வந்து நைட்டில் இருட்டில் தான் போயிட்டு அம்மாவுக்கு தெரியாமல் திருடி சாப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. உமா சந்திரன், உமா சந்திரன் முள்ளும் மலரும். இதில் இருக்கிறத மோஸ்ட்லி நீங்கள் மெமரி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். தமிழர் வளர்த்த அழகு கலைகள் ஒரு கிளான்ஸ் இது எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கோங்க. மயிலை சீனி வெங்கடசாமி. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, கலைகள் தமிழர்களோட கலைகள்லாம் என்னது? மயிலாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம், தப்பாட்டம், இது மாதிரி நிறையா பார்த்துருப்போம்ல. 8th புக்கில் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ அது எழுதுனது மயிலை சீனி வெங்கடசாமி. அப்போ இங்கே மயிலை அப்படின்னக்குள்ளேயே மயிலாட்டம் வந்துடுதான். சாமி, சாமினா மோஸ்ட்லி இந்த கலைகள் எல்லாமே சாமிக்கு முன்னாடி கோயிலில் தான் இந்த கலைகளை நடத்துவாங்க. சரிங்களா? மாறுபட்டு சிந்திக்கலாமா, மாறுபட்டு சிந்திக்கலாமா சாலமன். இங்கே சாலமன் பாப்பையா இருக்காருல்ல, அவரை ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் தானே மாறுபட்டு சிந்திச்சு டிவியில் வந்து டெய்லி ஒவ்வொரு திருக்குறள் காலைல சொல்லிட்டு இருப்பாரு. அப்போ இப்போல்லாம் சொல்கிறாரா என்னன்னு தெரியல, இப்போல்லாம் டிவியை பார்க்கறதில்ல. மாறுபட்டு சிந்திச்சு அவர் திருக்குறள் சொன்னதுனால நிறையா பேருக்கு திருக்குறள் ரீச் ஆச்சு. இங்கே சாலமன் பாப்பையா வரமாட்டார், நான் ஷார்ட்கட்டுக்காக சொல்கிறேன். சாலமன், ஓகேங்களா? 7 பெருவள்ளல்கள் ஜெகநாதன். இங்கேயும் வந்துட்டாருங்களா? கீவா இங்கேயும் வந்துட்டார். கமெண்ட்டில் எனக்கு கண்டிப்பாக ஜெகநாதனோட இந்த 3 நூல்களை லைனாக சொல்லுங்கள். சரிங்களா? பக்கத்தில் 7 பெருவள்ளல்கள் இருந்தாங்க. நம்ம தமிழ்நாட்டிலேயே கடையேழு வள்ளல்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்போ தமிழ்நாடு நம்ம ஜெகம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜெகத்தில் 7 பெரிய வள்ளல்கள் இருந்தாங்க. புலவர் சே சுந்தரனார், இவரோட நூல் தான் ரட்சண்ய யாத்திரிகம். ரட்சண்ய யாத்திரிகம் இதை ஃபஸ்ட்டு நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். ரட்சண்ய யாத்திரிகத்தை எழுதுனது H.A. கிறிஸ்டியனார். இது நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். அது வந்து ஜான் பன்யன் அப்படின்ற ஒரு ஆங்கில நூலை ஜான் பன்யன் அவங்க எழுதின நூலை தழுவி எழுதப்பட்டது தான் ரட்சண்ய யாத்திரிகம். சரிங்களா? கிறிஸ்துவ நூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஞாபகம் இருக்குங்களா? ஆனால் இங்கே வந்து நமக்கு புலவர் சே சுந்தரராசன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. நமக்கு வந்து மோஸ்ட்லி யாத்திரிகத்தோட ஆசிரியர் யாருன்னு கேட்டால் இந்த கிறிஸ்துவ நூல் அதை எழுதினது அவர் தான். இங்கே சே சுந்தரராசன் இது கொடுத்தாலும் போட்டுருங்க. டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க, அதுக்காக தான் சொல்ல வரேன். காவியம் கண்ணதாசன், இது நம்ம லோயர் கிளாஸ்லேயே படிச்சிருப்போம். கோபால கிராமம் இதுவும் படிச்சிருப்போம். கி ராஜநாராயணன் லோயர் கிளாஸில் இருக்குது. பால்வீதி அப்துல் ரஹ்மான் இதுவுமே இருக்குது. வீரபாண்டிய கட்டபொம்மன் ராமநாதன், இதை மட்டும் மெமரி பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை நான் ரெடி பண்ணவே எனக்கு 2 days ஆச்சு. இதில் என்னோடய உழைப்பு ரொம்ப அதிகம். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். நன்றி.